திருஞான சம்பந்த பெருமான் இந்த பாடலை பாடின உடனே அந்த கதவு மீண்டும் மூடப்பட்டது. ஒரு முறை கதவை திறந்து மூடினா அடுத்த முறை நமக்கெல்லாம் அதெல்லாம் ஈஸி தான். சாவி கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏன் அந்த கதவு நம்ம திறக்கக்கூடாது, மூடக்கூடாது? அப்படி அந்த திருமறை காட்டிலே வேதங்கள் சாத்தப்பட்டதினாலே அந்த கதவினை திருமறை பாடி அந்த கதவு திறந்தது. ஐயா, இந்த கதவு திறந்ததுனால என்ன பயன்? சாமி அங்க திருமண கோலத்துல கருவறையில இருக்கிற சாமி அந்த திருமண கோலத்தை காட்டுற கைலாயத்துல நடந்த அந்த திருமண காட்சியை அங்கே இந்த அருளாளர்களுக்கெல்லாம் காட்டுகிறார், அகத்தியருக்கும் காட்டுகிறார். நாளைக்கு இங்கே அந்த சிவபார்வதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெறும். அதுல நீங்க எல்லாம் பார்க்கலாம். இறைவன் இரவி எப்படியெல்லாம் அகத்தியருக்கு காட்சி கொடுத்தார் என்பதையெல்லாம் மனதிலே நாம் ஒரு படமாக நினைத்து கொண்டு அந்த காட்சியை நாம் பார்க்க வேண்டும். அப்படி அந்த இறைவனை கண்டவுடனே நம்முடைய நாவுக்கரசர் பெருமான் ஒரு அற்புதமான தாண்டகத்தை பாடுகிறார். தாண்டகம் என்பது நமக்கெல்லாம் நாவுக்கரசர் பெருமான் கொடுத்த ஒரு வேத சாரம் என்று சொல்லுவார்கள். இன்றைய தினம் வேதத்தினாலே இறைவனை அந்தணர்கள் பூஜித்து வருவார்கள். அந்த முறைப்படியே நாம் இந்த தாண்டகத்தை பாடினோம் என்று சொன்னால் அந்த வேதத்திலே நாம் இறைவனை பூஜித்த பலன் கிடைக்கும் என்பது இந்த தாண்டகத்திற்கு நாம் பெற்ற ஒரு பெரிய பயன். அந்த தாண்டகத்தை எப்படி பாடி மகிழ்ந்தார் என்பதை ஓரிரு பாடல்களை பாடி நாமும் அந்த இறைவனை வழிபாடு செய்வோம்.